மஸ்கட்ல வந்து தமிழ் கல்ச்சுரல் ஈவெண்ட் ஒன்று நடந்தது. கல்ச்சுரல் ஈவெண்ட்டுங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியே தமிழ் கல்ச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ அழகாக வந்து இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் பரதநாட்டியம், வீணை வாசிக்கிறது, கிட்ஸோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், கவிதை சொல்கிறது, திருக்குறள் சொல்கிறது, அப்புறமா வந்து நாடகம் வந்து நடத்துறது, சிலம்பாட்டம், எல்லாமே ரொம்ப சூப்பர் சூப்பராக வந்து நடந்துருந்துச்சு. இது வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி இல்லாமல் தமிழ் கல்ச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து இருந்தது. அண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வந்து சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மெடல்ஸ் வந்து கொடுத்தாங்க. அது வந்து அவங்கள என்கரேஜ் பண்ண மாதிரி ஒரு விஷயம். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வந்திருந்த எல்லாருக்குமே வந்து ரேஃபில் ட்ரா நிறைய வச்சு வச்சு அவங்களுக்கு நிறைய ப்ரைஸஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் எல்லா ஃபேமிலிஸ்க்குமே வந்து அங்கேயே வந்து லஞ்சஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸு, டீ, காஃபி எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. அங்கே நிறைய பேர் ஸ்டால்ஸ்லாம் கூட வந்து போட்டிருந்தாங்க. லைக் ப்ரௌனிஸ், அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ், ஹோம்மேட், அப்புறம் இந்த மாதிரி வந்து ஹேண்ட்மேட் ஜுவல்லரி, கிராஃப்ட் ஒர்க்ஸு, இமிட்டேஷன் ஜுவல்லரி ஸ்டால், ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி ஸ்டால்ஸ், அப்புறமா வந்து சாரீஸ், சல்வார்ஸ், அந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஒருத்தவங்களோட ஸ்டால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னென்னா அவங்கக்கிட்ட நிறைய விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. பிராஸில் செஞ்ச ஐட்டம்ஸ் நிறையா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, இவங்கக்கிட்ட இந்த வாழைக்காய் சீவி போடுவோம்ல பஜ்ஜி, அதெல்லாம் இப்போ யாருமே உட்டில் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இவங்க வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இவங்களோட ஸ்டால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அங்கே போன எல்லா ஃபேமிலிஸ்க்குமே வந்து கிஃப்ட் ஹேம்பர் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த கிஃப்ட்டுமே எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஈவெண்ட். அதாவது கொஞ்ச நேரம் வந்து நம்ம ஊரில் இருக்கோமா இல்லை மஸ்கட்டில் இருக்கோமாங்கிறதே மறந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம்.